மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உதயசூரிய சின்னத்தில் போட்டிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தனி கட்சி கண்டார். ஒரு தனி கட்சி கண்ட பிறகும் தலைவர் கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் ஒருத்தர் தலைவர் கலைஞருடைய பெயரை குறிப்பிட்டு பேசினப்போ அன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டிச்சார். என்ன சொல்லி கண்டிச்சார் தெரியுமா? உங்களுக்கு நான் தலைவராக இருக்கலாம், ஆனா எனக்கு தலைவர் கலைஞர் தான் என்று சொல்லி அதை வார்த்தையை வாபஸ் வாங்கி சொன்னார். இது வரலாறு. எனக்கு என்ன பெருமைன்னா, நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் தேரடி தெருவில் ஒரு பிரச்சார நாடகம் நடத்தினேன். அந்த நாடகத்துக்கு யார் தலைமைன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை நேரடியாக நாடகத்தை பார்க்க வந்தார். நாடகத்தை பார்க்க வந்தால் இப்ப நீங்களாம் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்களே, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சோம். ஆனா அந்த சேரை எடுத்துட்டு தரையில உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தார். ஏன்னா பின்னால் இது கொண்டு தெரியாது என்று சேரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தரையில் உட்கார்ந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தார் என்பது வரலாறு. இப்படி பெரிய வரலாறுகள் படைத்திருக்கிறோம். அன்னைக்கு நான் சாதாரண தொண்டனாக இருந்தேன், இளைஞனாக இருந்தேன். இன்னைக்கு அதே இயக்கத்தில் தலைமை தொண்டனாக இருந்து உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என வரவேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் ரொம்ப காலமா நான் கவனிச்சுட்டு வரேன். அவருடைய உழைப்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் அதிமுகவில் சேர்ந்து பல ஆண்டுகள் உண்மையா உழைச்சவர், ஓயாம உழைச்சவர், எதை பற்றி கவலைப்படாம அஞ்சாம உழைச்சவர், வேகத்தோடும் விவேகத்தோடும் உழைச்சவர். வில்லிவாக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளராக சென்னை 145வது வார்டு மாமன்ற உறுப்பினராக, மாநகராட்சியுடைய துணை மேயராக இப்படி படிப்படியா உயர்ந்து சென்னை மாநகர் முழுக்க அறிமுகமானவர். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் நின்று வென்று பள்ளிக்கல்வித்துறை ஊரக தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்தப்போ நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தார். நாங்கள் சில கேள்விகளை கேட்கிற போது அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் பல நேரங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி கேள்விகளை கேட்கிற நேரத்தில் பல பேர் எங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பெஞ்சமின் அவர்கள் பதில் சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் உஷாரா இருப்போம். ஏன்னா புள்ளி விவரத்தோடு ஆதாரங்களோட எதையும் ஆணித்தரமா அழுத்தமா எடுத்து சொல்லக்கூடியவர். அந்த இளைஞன் சட்டமன்றத்திலே அமைச்சராக பதில் சொல்வதை நாங்கள் ரசித்தது உண்டு. பல பேரை நாங்கள் ஏமாற்றியது உண்டு. ஆனால் பெஞ்சமினை ஏமாற்ற முடியாது. அவ்வளவு
சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் கழகத்தை நோக்கி வந்திருப்பது உங்களை எல்லாம் விட நான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இன்று அவர் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் வந்து முறையோடு உறுப்பினர் பதிவு செஞ்சு என்னை போன்ற நம்முடைய முன்னோடிகள் முன்னிலையில் வந்து சேர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை, தாய்மார்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்ச்சியாக ஒரு மாபெரும் விழாவாக இந்த வட்டாரத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில், ஏன் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் பெஞ்சமின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவா ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற இயக்கத்தை நோக்கி நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. எதிர்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. ஆனா இங்க என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் வந்து நீங்க சேர்ந்திருக்கிறீங்கன்னா நீங்க பதவிக்காக இல்ல, பவுசுக்காக இல்ல, பொறுப்புக்காக இல்ல, நீங்க எல்லாரும் கொள்கை தான் முக்கியம் என்ற உணர்வோடு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நம்பி இந்த இயக்கத்தை வந்து சேர்ந்திருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம கவரக்கூடிய வகையில திட்டங்களை தீட்டணும். திட்டங்களும் மக்கள் போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேல இருந்த நம்பிக்கையில தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, உலக அளவில மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு வந்து சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகள் பெருகிச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையா பார்த்துட்டு பாராட்டாங்க, சில பேர் பொறாமப்பட்டாங்க. ஆனா இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு.